வணக்கம் பானு. மதுரையில் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் ஏமாற்றும் பணத்தை இழந்த தொழிலதிபர் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி மோசடி ஈடுபட்டுள்ளார் பானு. கிட்டத்தட்ட மதுரை மாநகர எம்எம்சி காலனி காவிநகரை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவர் தெற்குவாசல் பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று நடத்தி வருகிறார் பானு. இவருக்கு தனது கடை அருகே கலைச்செல்வி என்ற சிலம்பம் மற்றும் யோகாக்களை கட்டுத்தரும் தருபவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அதை இருட்டியும் மூலம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கிடைக்கும் என்று கூறியதை அடுத்து சென்னைக்கு மற்றும் மும்பைக்கு என்று அவரை அழைத்து சென்று அங்கு அவரை பிரெயின் வாஷ் செய்யும் வகையில் அவர்களிடம் பல்வேறு இடங்களுக்கு கூட்டு சென்று பல்வேறு நபர்களை அவர்களிடம் அறிமுகப்படுத்தி இதில் பல கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், இந்த இரடியும் மூலமாக உங்களுக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் செலுத்தினால் உங்களுக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும் என்று அழைத்து சென்று தன் மோசடி ஈடுபட்டுள்ளார் பானு. இது தற்போது இது தொடர்பாக அவர் தெற்குவாசல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரபல திமுகவை சேர்ந்தவர் நபர் மீதும் கிட்டத்தட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போன. இந்த நிலையில் கிட்டத்தட்ட மதுரை மட்டும் இல்லாமல் 600க்கும் மேற்பட்ட நபர்களை கிட்டத்தட்ட மதுரையிலேயே 40க்கும் மேற்பட்ட நபர்களை இதுபோல ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து மதுரை மட்டுமின்றி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் குறிப்பிட்ட தொழிலதிபர்கள் என்று குறிவைத்து இதுபோல நீங்கள் இந்த இருட்டியம் மூலமாக பல கோடி ரூபாய் கிடைக்கும், 500 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கிடைக்கும், நீங்கள் வெறும் 5 லட்சம் ரூபாய் செலுத்தினால் போடும் என்று தொடர்ந்து கூறி அவர்களை மைண்ட் வாஷ் செய்து தொடர்ந்து அவர்கள் அழைத்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை பேசி அவர்களை மாற்றி தொடர்ந்து அவர்கள் பண மோசடி ஈடுபடும் கும்பல் என்பது சுற்றி வருகிறது போன. இந்த நிலையில் தற்போது இது குறித்து தெற்குவாசல் காவல் நிலையத்தில் தேவேந்திரன் என்பவர் வழக்கு பதிவு புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போனோம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சதுரங்க வேட்டை படபாணியில் இரிடியம் கலசம் மோசடி ஒன்று அரங்கேறியிருக்கிறது. தொடர்பான தொலைபேசி உரையாடல் ஒன்றை கேட்கலாம். உங்களை டைரக்ட் பெனிஃபிஷரியா கொண்டு வந்தோம்னா அதுக்கு நீங்க தான் டிரான்சாக்ஷன் நீங்க தான் பண்ணணும். இப்ப ஏற்கனவே நான் ஒரு 5.5 லட்சத்துக்கு மேல இப்ப நான் கரெக்டா அவங்களுக்கு அனுப்புன அந்த பேங்க் நிஃப்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு பாத்துங்க. ஒரு 6 லட்சத்துக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பணத்தை பத்தி நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணது எதுவுமே இங்க நான் தப்பு சொல்ல வரல. சரிங்க, எனக்கு டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணதான் எனக்கு கணக்கு. சரிங்கப்பா. சரிங்களா, நீங்க டைரக்டா கட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாப்பா ஆமாப்பா. டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரசீது அனுப்பிச்சிங்க. ஆமா ஆமா, அது உங்களுக்கு கணக்கு. சரிங்க. அதுக்கு மேல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்றதெல்லாம் அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு ஒன்று தான் கணக்கு. சரிங்கப்பா. பூவாலைக்காக ஒரு 1.20 என்கிட்ட வாங்கி உங்களுக்கு ஃபைல் கேன்சல் பண்ணாம தான் வச்சிருக்குது. அப்படியா? ஆமா, ஆனா பூவாலைக்கு காசு செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு, அதை கேன்சல் இல்லப்பா. என்கிட்ட பூவாழை ஃபைல் இன்னும் இருக்குது. ஆனா பூவாழைய பயோமெட்ரிக் கூட்டிட்டு வரல. ஆமா ஆமா ஆமா, அந்த பையன்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பையன் பாய். அவனா பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வேலை. இப்ப உங்களை டைரக்ட் பெனிஃபிஷரியா கொண்டு வந்தோம்னா அதுக்கு நீங்க தான் டிரான்சாக்ஷன் நீங்க தான் பண்ணணும். இப்ப ஏற்கனவே நான் ஒரு 5.5 லட்சத்துக்கு மேல இப்ப நான் கரெக்டா அவங்களுக்கு அனுப்புன அந்த பேங்க் நிஃப்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு பாத்துங்க. ஒரு 6 லட்சத்துக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பணத்தை பத்தி நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணது எதுவுமே இங்க நான் தப்பு சொல்ல வரல. சரிங்க, எனக்கு டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணதான் எனக்கு கணக்கு. சரிங்கப்பா. சரிங்களா, நீங்க டைரக்டா கட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாப்பா ஆமாப்பா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரசீது அனுப்பிச்சிங்க. ஆமா ஆமா, அது உங்களுக்கு கணக்கு. சரிங்க. அதுக்கு மேல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்றதெல்லாம் அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு ஒன்று தான் கணக்கு. சரிங்கப்பா. பூவாலைக்காக ஒரு 1.20 என்கிட்ட வாங்கி உங்களுக்கு ஃபைல் கேன்சல் பண்ணாம தான் வச்சிருக்குது. அப்படியா? ஆமா, ஆனா பூவாலைக்கு காசு செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு, அதை கேன்சல் இல்லப்பா. என்கிட்ட பூவாழை ஃபைல் இன்னும் இருக்குது. ஆனா பூவாழைய பயோமெட்ரிக் கூட்டிட்டு வரல. ஆமா ஆமா ஆமா, அந்த பையன்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பையன் பாய். அவனா பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு சிரமப்பட்டு அவனை பயோமெட்ரிக் கூட்டிட்டு வரல. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, அது போக அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா பாய் வட்டிக்கு பணம் வெளியில வாங்கி கொடுத்துருக்கான் அவன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப பூவாழன்றோம் உங்களோட ஆளா? பூவாலை அவங்களுக்கு கூட பழகின பையன் தான். அவங்க அம்மா ஃபேமிலி வகையில நல்ல தொடர்பு அந்த பையனுக்கு. நல்ல பையன் அந்த பையன். இப்ப இந்த விஷயத்துல நம்ம போய் தலையிட முடியாதுல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்கு தெரியாது இல்ல பாய், நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியாது. இப்ப போயிட்டு நீ என்னமா இப்படி பண்ணலன்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. இப்ப அந்த பையனா உங்கள்ட்ட நேர்ல பார்த்து சொன்னா வேணா உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க என்னப்பா பையன் வந்திருக்கேன். இப்ப அந்த புள்ள இப்ப இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு லெட்டர் பிரச்சனை வந்தோன்னா அந்த புள்ள என்கிட்ட சொல்லிடுச்சு. நான் இவ்வளவு பணம் அவர்த்த வாங்கிட்டு நான் வேற தொழில போட்டுருங்க ஒரு தொழில் சொல்லிடுச்சு. 8 லட்ச ரூபாய்க்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு பாய். அது போக உங்க பேரை சொல்லி லம்சமா வாங்கின அமௌண்ட்டுக்கும் என்கிட்ட கரெக்டான அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் ரசீது என்கிட்ட இருக்கு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டது.
இப்போ நான் சொல்றது சொல்லுங்க பாய். நம்ம இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணுமா இழுத்துட்டு போகணுமா? ரைட் பாய். இல்லை பாய், நான் சொல்லிட்டு உங்க பொறுப்பில் விட்டுட்டேன். நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்ன சொல்றோம், இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு உறவினரா சொல்லணும்னா சாதாரணமா நான் வந்து விட்டுருங்கன்னு ஒரு அட்வைசரா லீகல் அட்வைசரா சொல்லணும். நான் என்ன சொல்லுவேன்னா, சொல்லுங்க பாய், தேவையானதை செய்யுங்க, தேவையில்ல அதில் ஒதுங்கிடுவேன். ஓகே ரைட் டன். அப்படின்னா லீகல் அட்வைசரா தான் நான் சொல்லுவேன். சரி. இப்போ அந்த பொம்பளை பிள்ளை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல வேணாம்னு சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைய சொல்லி உங்களுக்கு காசு செட்டில் பண்ண சொல்லிடுறேன். இல்ல பாய், இப்ப நானு வந்தப்பவே என்ன சொல்லிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சொல்றேன். நான் இப்போ நான் வந்து ஒரு லீகல் அட்வைசரா உங்களுக்கு சொல்றேன். சரி. உங்களை வந்து நீங்க இதுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி உங்களை நிர்பந்திக்கிற கட்டாயத்துல நான் எப்பவுமே கிடையாது. இல்ல பாய், நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நான் வந்து இப்ப உங்க பொறுப்புல விட்டேன். நானுமே அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வாங்கியுமே என் பொறுப்புல விட்டீங்கன்னா நான் சொல்றதை நீங்க செய்யறீங்க. அப்போ அப்படிதானே? டன் பாய். என் பேச்சு நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதானே? சரிங்க பாய். அந்த பிள்ளைய விட்டுருங்க. சரி. அது என்ன கொடுக்குதோ அந்த பிள்ளை வந்து இப்போ உங்களை வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி எனக்கு தகுந்த தகவல் அவங்க லீகல் நோட்டீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் வாங்குறது உண்மைதான். உங்க காசை வந்து நான் 6 மாசம் டயத்துல தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நோட்டீஸ் பண்ண போகுது. சரி. ஏன்னா இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போற பஞ்சாயத்துல இது பிசினஸ் டிஸ்பியூட்ல இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாது. இது ஃபோர்ஜரியில் வராதே. சரிங்க பாய். ஏன்னா அதுவே ஒத்துக்குது நான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போங்களா. ஆமா ஆமா ஆமா. என் பேர்ல நீங்க போட்ட காசையுமே ஒத்துக்குதான். சரி.